ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் திருவண்ணாமலை கிரிவலம் போனதை பற்றி தான் நம்ம சேனலில் இன்றைக்கி பதிவு பண்ணுறோம். இந்த ஆர்ட் பார்த்திங்கன்னா நம்ம திருவண்ணாமலை ரயில்வே ஸ்டேஷன் புதுசாக இப்போது கட்டியிருக்கிறாங்க. அந்த இடத்துல நிறைய பேர் கவனிச்சிருக்க மாட்டீங்க. நம்ம ஸ்டேஷனில் இறங்கி கோயிலுக்கு போகிற வழியில் அழகான தத்ரூபமான ஒரு சிலை வடிவத்தில் செதுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது நம்ம புதுசாக கட்டியிருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் தான். ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதுவுமே பார்க்குறதுக்கு நம்ம திருவண்ணாமலை அண்ணாமலையாருடைய கோயில் மாதிரியே இருக்குது. நம்ம கிரிவலத்தை பொறுத்தளவு முக்கியமான விஷயத்த சொல்லி ஆகணும். நீங்கள் எந்த இடத்துல வேணால் நம்ம கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணலாங்க, அதில் எந்த தப்புமே கிடையாது. நான் போன உடனே எப்போதுமே நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து போய் ஜாயிண்ட் ஆகிற ரோட்டில் வடவீதி முருகன் கோயில் இருக்குது, சுப்பிரமணிய சுவாமியுடைய திருக்கோயில். அந்த கோயிலில் முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு என்னுடைய கிரிவலத்தை எப்போதுமே நான் ஆரம்பிப்பேன். அதே போல் இந்த தடவையும் 2026 முதல் தடவையாக நம்ம சுற்றி வந்த கிரிவலம் இந்த கிரிவலம் தான். இதுலேயும் நான் முருகன் கோயிலில் தரிசனம் பண்ணிவிட்டு என்னுடைய கிரிவலத்தை